67வது அத்தியாயம் 13, 14 அதுல அல்லாஹ் சொல்றான். அதுல இரண்டாவது வசனத்துல அருமையான ஒரு கேள்வி வேற இருக்கிறது. வசிர்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு பிஹி, உங்க சப்தத்தை நீங்க பேசுற பேச்ச ரகசியமாக்குங்க அல்லது பகிரங்கமாக்குங்க. வசிர்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு பிஹி, உங்களுடைய சப்தத்தை பேச்சை நீங்கள் ரகசியமாக்குங்கள் அல்லது பகிரங்கமாக்குங்கள். வசிர்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், அவன் உள்ளங்களில் உள்ளதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். உள்ளதான வெளியே வர போது ஆல்ரெடி அவன் ரூட் காஸ்ல அங்க என்ன இருக்கு அவனுக்கு தெரியும். இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், அவன் உள்ளங்களில் உள்ளதை அறிகிறவனாக இருக்கிறான். சொல்லிட்டு அடுத்து கேட்கிறான் பாருங்க, அலா யஅலமு மன் ஹலக், படைச்சவனுக்கு தெரியாதா ராசா? வீடுகளில் குழந்தைங்க பேசும்போது உன்னை பெத்தவடாம்பா அம்மா, எனக்கு தெரியாதா? பிள்ளைங்களுடைய முகக்குரிய வச்சு என்னமோ மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்திருக்கான், அவனுக்கு நிலையே சரியில்லை அப்படின்னு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தைய கூட அது எதுக்கு இப்படி முழிக்குது, அது எதுக்கு இப்படி அழுவுது அப்படின்னு அம்மாவுக்கு தெரியுது இல்ல. இவன் பெத்தவதான், என் புள்ள எதுக்கு இப்ப அழுவுது, அவன் பாலுக்கு அழுவுதாங்கிறான். அதே மாதிரி இன்னொருக்கு அழுவும் போது நம்ம நினைப்போம் பாலுக்கு அழுகுறான் போல இருக்குன்னு. சாச்சா இல்ல இல்ல, அவன் தூக்கத்துக்கு அழுகுறான்பா. நம்ம தேவையில்லாம எதையும் சொல்லி பெரிய அறிவாளி மாதிரி காட்டிக்கார புள்ள அழுவுதான்னு சொன்னதோட நிப்பாட்டிட்டா நல்லது. ஏன் மூணாவது தடவை ஒன்னு தூக்கத்துக்கா இருக்கும், இல்லாட்டி பாலுக்கா இருக்கும், பசிக்கா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ இல்லைங்க, தூக்கமும் இல்ல பசியும் இல்ல, வேற என்ன என்னமோ கொசு கொசு கடிச்சிருக்குமா இருக்கும் அப்படி. மூணாவது ஓ இந்த மூணு தான் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா நாலாவது திரும்ப வருவான். இப்ப எதுக்கு அழுகுறான்? ஒண்ணுக்கு இருந்துட்டு அந்த அந்த தொட்டில் ஈரமா இருக்குல்ல, அது நச நசன் இருக்கு, அதுக்கு தான் அழுகுதான். ஒரு அழுகதான், பெத்தவா அவ்வளவுதான். வேற என்ன? அந்த தாய்க்கும் பிள்ளைக்கு என்ன, வயிற்றுக்குள்ள இருந்து வந்திருக்குது, குழந்தைய அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கா, கவனிச்சுக்கிட்டே இருக்கா, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு பிறந்ததுல இருந்து பாக்குறான். அப்போ அந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை வைத்தே அவளால் அறிந்து கொள்ள முடியுதுன்னா, வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்த உனக்கே புள்ள இது கழுவுதா அது கழுவுதா அது கழுவுதான்னு அழுகையை வச்சு பேதப்படுத்த முடியுதுன்னா, நான் படைச்சவன்டா, அலா யஅலமுல் ஹலக், படைச்சவனுக்கு தெரியாதா? சொல்லிட்டு அடுத்து சொல்றான் பாருங்க, வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவன் நுட்பமானவன், அனைத்தையும் அறிந்தவன், அவனுக்கு எல்லாம் ரொம்ப தெளிவா தெரியும்பா. இது இது வெறும் சொற்களாக கடந்து போவதற்கு அல்ல, இதுக்கு தனியா நீங்க பயிற்சி எடுத்தாவன். வெறும் தகவலா கேட்டா இந்த தகவல் உங்களுக்கு புதிய தகவலா? இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் அல்லாஹ் மறைவானதை அறிவான், எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படிங்கிறது இந்த வயசுல உட்கார்ந்துருக்க நமக்கு இப்ப தான் முதலையே கேட்கிறோமா? 100 தடவை 1000 தடவை கேட்டிருப்போம். ஆனாலும் நம்ம பிராக்டிஸ் பண்ணல, கேட்டுட்டோம். அதுக்கு என்ன பயிற்சி, எப்படி பயிற்சி எடுக்கிறது, அதுக்கு என்ன வேலை செய்யறது, அந்த வேலையை செய்யல. இவ்வளவு தூரம் அல்லாஹ் நீட்டி முழங்குற அனுப்ப எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கும்.